பாருங்கள் மக்களே, இந்த லைனில் இந்த வரப்பில் பூராத்தையுமே களைக்கொல்லி அடிச்சு விட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், அடிக்கும் தலைக்கும் களைக்கொல்லி அடிச்சு விட்டாங்க. இது மட்டும் இல்லை, உள்ள காட்டுக்குள்ளேயும் சேர்ந்து களைக்கொல்லியை வீசுகிறாங்க. எல்லா களைக்கொல்லியும் வீசுறதுனாலையுமே மொத்தமாக இருக்கிற மூலிகை வந்து மொத்தமாக அழிஞ்சிருது. நீங்கள் அழிஞ்சதுக்கப்புறமா அதில் என்ன யூஸு? இவங்க வேலை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த வரப்பு போடுற ஆளுங்க இல்லை களை எடுக்கிற ஆளுங்க இவங்கெல்லாம் வேலைக்கு கஷ்டப்பட்டுட்டு இப்போதைக்கு வேலை முடிஞ்சதுன்னா சரின்னு சொல்லிட்டு பூரா களைக்கொல்லி அடிச்சுட்டு விட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா 2000 வருஷம் 3000 வருஷமாக இருந்த மூலிகை பூரா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருது. ஒரே ஒரு தலைமுறையில் எடுத்து மொத்தத்தையும் நாசம் பண்ணுறாங்க. எது தப்பி தவறி வரப்பு மூலியமாக 1-2 தான் மிஞ்சி கிடக்குது பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நீர்மூழ்கி செடி நிறையா இருந்துச்சு. நீர்மூழ்கி செடி வந்து நிறையா இருந்துச்சு, அழகாக பூ பூத்து இருக்கும். அந்த இடத்துல கால் வைக்கிறதே சிரமம். மூலிச்செடி அது. பட் ஆனால் அது ஒரு மூலிகை, சரியான ஒரு மூலிகை. அந்த மூலிகை இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா களைக்கொல்லி தான். இந்த களைக்கொல்லி கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு டீமு அதை கண்டுபிடிச்சி என்னத்துக்கு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் துறை. இது நம்மளுக்கு உபயோகம் ஆகுமா ஆகாதா, இல்லை இது எதிர்காலத்துக்கு இது நல்லதா இல்லை நல்லது இல்லையா அப்படின்னே யூஸ் பண்ணது அந்தளவுக்கு கூட யோசிக்க தெரியாத ஒரு விவசாயி, அதுக்கான கல்வியறிவு இல்லாமல் செஞ்ச ஒரு கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு சமூகம், ஒரு ஊருக்கு ஊர் 4 சித்த வைத்தியர்கள் இருந்தாங்க. அவங்கனால சிலதெல்லாம் வந்து நிலை நிறுத்தி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்த மூலிகைலாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மட்டும்தான் தப்பி தவறி நிற்கிது. அடிக்கும் தலைக்கும் இதில் பார்த்தீங்க, அடிக்கும் தலைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி செடி நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாக இருக்கும், அடிக்கும் தலைக்கும் வரப்பில் கூட இருக்கும். நடந்து போகிற பாதை மட்டும்தான் தொட்டாச்செடிங்க இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த நடந்து போகிற பாதை ஃபுல்லாக வறண்டு கிடக்குது. இந்த வரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வறண்டு கிடக்குது. தொட்டாச்சினிங்கி தப்பி தவறி போய் இதில் பாருங்கள் மக்களே, இந்த பெரிய புலி இதுக்குள்ளே எவனும் நடக்கிறதில்ல. அதனால் இங்கே தப்பிச்சு ஒரு 2 செடி இங்கே மிச்சமாகி நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செடி நிற்கிது, இந்த இடத்துல ஒரு செடி நிற்கிது. இந்த 2 செடியை தவிர எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நான் இந்த தொட்டாச்சினிங்கி செடியை பார்க்க முடியல. ஏகம் கிடக்கும். ஒரு வாட்டியும் உழவு ஓட்டுறப்பவும் நாற்று நடுறப்பவும் இதை வந்து பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக வெட்டி போடுவாங்க. சில நேரங்கள் புண்ணு ஆகலாம், சில நேரங்கள் ஆகாமல் போகலாம். ஆனால் கஷ்டங்கள் தான். கஷ்டங்களை சந்திச்சு தான் இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 2000-3000 வருஷமாக அந்த வயல் கரை இருக்குது. இது வந்து அக்கரை கொடிவேரியினுடைய தத்தப்பள்ளி வாய்க்காலினுடைய அக்கரை வயல்காடு. இந்த வயல்காடு பல பாரம்பரியம் காளிங்கராயன் வயல் வாய்க்காலோடு சேர்ந்தது. அதுக்கு முன்னாடியே இது வந்து ரெடியானது. அந்த இடத்துல இப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டுட்டாங்க. இது வந்து மக்களுக்கு எப்படி போய் சேரும்னு தெரியல. எப்படி மக்கள் வந்து ஒரு அறிவு சார்ந்த சூழலில் போவாங்கன்னு புரியல. ஆனால் இதை உதாசீனப்படுத்திட்டு சுற்றுறதுக்கு தான் 90% ஆளுகள் வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க. உதாசீனப்படுத்துறது தான் வேலை. அதனால் ஒரு அழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் காலகட்டாயத்தை உருவாக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னாவோ இல்லை வந்து ஒரு வியாதியை போகக்கூடிய ஒரு செடி தலைகளை நம்ம வளர்த்தணும் அப்படின்னாவோ அதுக்கான ஒரு சூழலே அமையாத அளவுக்கு காலம் போயிட்டுருக்கிறது வந்து ஒரு நல்ல சூழல்னு நம்ம சொல்லவே முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம். நடக்குமான்னு தெரில. வில் see it. பட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்க்குறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள்.
மக்களுக்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்கள். களைக்கொல்லி அடிக்க ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் கவர்மெண்ட்டே அதுக்கு அனுமதி கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அதை மீறி செயல்படுற சக்தி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த வேலையை நம்மளோட ஓன் இதில் செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் கூட அதை நீ போய் வேலை பார்ப்பியா, நீ களை எடுப்பியா, நீ போய் உள்ளே நிற்பியா அப்படின்னு கொஷன் பண்ணுறதுக்கு தான் ஆள் ரெடியாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதையும் மீறினா நீ ஒரு அறிவு கட்டவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் இருக்கக்கூடிய மொத்த மூலிகையும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்குது இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணுறது. இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால மொத்தமாக காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாய்க்கால் தண்ணி ஓடுறப்போ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரெல்லாம் பார்த்தா இந்த தண்ணிக்குள்ளே வாய்க்கால் தண்ணிக்குள்ளே மீன் குஞ்சுகள் கரெக்டாக கசமுசான்னு ஓடிட்டு கிடக்குங்க. இந்த மீன் குஞ்சு கணம்னான்னு ஓடிட்டு கிடக்குங்க, கூட்டம் கூட்டமாக போகுங்க. இந்த நெய் மீன் குஞ்சுகளை நிறைய போயிட்டுருக்கும். இப்போ ஒரு மீன் குஞ்சை கூட பார்க்க முடியல என்னால். நிறைய நத்தைகள் ஊறிட்டுருக்கும். இந்த நத்தை ஓடுகளெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த நத்தைகள் ஓடு பஸ்பம் பண்ணி அதெல்லாம் மெடிசன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நத்தைகளை நம்ம கண்டே பிடிக்க முடியல. ஒரு மீன் குஞ்சை காணோம், ஒரு நத்தைங்களை காணோம். ஒரு நார்மலாக வாழக்கூடிய ஒரு உயிரினங்களே வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியலை. யோசிங்க, யோசிச்சுட்டு ஒரு வேலையை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் போய் சில விஷயங்கள் தேரும். பார்க்குறவங்க கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லியை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா தான் பரவாயில்ல. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிரமத்தில் தான் போய் மாட்டுவோம். சுற்றியும் வாழைக்காடு தான் அதிகமாக வந்துருச்சு. நெல் வயல் இருந்த இடத்துல இப்போ எல்லாம் கிணறு வெட்டி வாழைங்களை நிறையா போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் விவசாயமான சூழல் வயல்காட்டில் அதிகமாக பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரும்பு கூட இருக்குது சில ஏரியாக்களில். முதலும் இருந்துச்சு, கரும்பெல்லாம் இருந்துச்சு. அப்போ கூட கொஞ்சம் நல்ல காலநிலை இருந்துச்சு. அதிகமாக மருந்துகள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ், நன்றி. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தவங்க சொல்லுங்கள், 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். பாய்.